அவருடைய பார்வையினால் 2 அழிச்சுவிட்டாராம். காமம் குரோதம்ங்கிறது. காமஹான்னா காமம், க்ஷைதம் அழிக்கப்பட்டது. விக்கிரகான்னு சொன்னால் குரோதம். இந்த காமங்கிற கோபத்தையும் காமத்தையும் அழித்தார். ஏன்னா யாகம் பண்ணுறதுக்கு 2 இருக்கக்கூடாது. நல்ல காரியம் பண்ணும்போது காமமோ குரோதம் இருந்தாலும் அந்த காரியமே பலத்தை கெடுத்துடும்னு இருக்கு. அதனால் குரோதான்றதே வர்ஜஜேதுன்னு சூத்திரம் போட்டிருக்கார். இந்த 2ம் விட்டுவிட்டார் அவர் தர்மபுத்திரர். ஆப்புருதஸ்ஸ விமலை ஜலைஹி. யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்சதீக்ஷா தபசி பிரவேசயன் அப்சுஸ்னாதி அப்படின்னு 6ஆம் காண்டம் முதல் பிரச்சனத்தில் ஜலத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு வேதத்தை சொல்கிறது. அந்த ஜலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சூத்திரக்காரர் தன்னுடைய சங்கினி ஸ்வபகினீஷுவா நிறையா அந்த ஆகாயத்தாமரைகள் முளைச்ச ஜலமோ அல்ல சங்குகள் நிறையா இருக்கிற ஜலமோ அதில் ஸ்நானம் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜெக்டிவ் ஏற்றிருக்கார் அவர் மாபஸ்தம மகரிஷி. ஆனால் வேதம் அப்சுஸ்னாதி சாட்சா தேவதீக்ஷா தபசி அபருந்தே. தீட்சையும் தபஸையும் ஜலத்துக்குள்ளே தான் போட்டிருக்கா. அதனால் அதில் ஸ்நானம் பண்ணால் அந்த தீட்சையும் தபஸும் நமக்கே வந்துடுறது. அப்படி இருக்கிறதுனால அங்கே போய் ஸ்நானம் பண்ணினார். ஆப்ளுதான ஸ்நானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். விமலைஹி ஜலை, சுத்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணார். ஆனால் உலகத்தில் ரொம்ப சுத்தமான ஜலம்னு ஒன்று உண்டுன்னா அது கங்கா ஜலம் மாத்திரம்தான். 10 வருஷம் ஆச்சு நான் ஜலம் ஷட்டப்த பூர்த்திக்காக கங்கா ஜலம் கொண்டது. இன்றைக்கும் அப்படியே இருக்குது, அழியாது அப்படியே இருக்குது. அது ஒன்று பாக்கி எந்த ஜலமாக இருந்தால் இன்றைக்கி வச்சா நாளைக்கு உளுத்துப்படும். அந்த கங்கா ஜலத்தை கங்கையை மேலே வச்சுருக்கார். அது அது அவர் மேலே விழுந்துட்டே இருக்குது. அதை சொல்கிறார் கங்காதரா இதர பட்ச. அவர் பட்சத்தில் கங்காதாரின்னு அர்த்தம். இதாச்சு 3 விசேஷத்தும் 2 பேருக்கும் பொருந்துடா மாதிரி சொல்கிறார். அஷ்டமூர்த்தி தரமூர்த்திரஷ்டமி. பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தின்னு பேர். அஷ்டமூர்த்தின்னு சொன்னால் 8 விதமான உருவத்தை இவர் கொண்டவர்னு அர்த்தம். என்னன்னா இதை ஒரு ஸ்தோத்திரத்தில் சங்கராச்சாரியால் சொல்கிறார். அதாவது பஞ்சபூதங்களும் சூரியனும் சந்திரனும் யாகம் பண்ணுற தீட்சிதனும் ஆக 8 பேரை சேர்க்க தான் பரமேஸ்வரங்கிறது தனியான ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு அந்த சந்திரசேகரமாஸ்ஸஜே மம கிங்கரிஷ்யதி வையமஹ சோமவாரின பூஹுதாசன சோமபானிலகாகிருதிம் சந்திரசேகரமாஸ்ஸஜே மம கிங்கரிஷ்யதி வையமஹ. சந்திரசேகராஷ்டகத்தில் சொல்கிறார். சோமன்னா சந்திரன், வாகன ஜலம், இனஹான சூரியன், பூன பூமி, ஹுதாசன்னா அக்னி, ஹுதாசன சோமபன சோமயாகம் பண்ணுற தீட்சிதன், அனிலன காத்து, க ஆகாசம். இந்த 8 உருவமாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நான் ஆசிரியிக்கும் போது யமன் என்ன செய்ய முடியும்னு இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். அங்கே அஷ்டமூர்த்தியை அவர் தரிச்சிருக்கார். இங்கே அஷ்டமூர்த்தி தரமூர்த்தி. இந்த அஷ்டமூர்த்தியை தரிச்சுருக்கிற அந்த சிவன் இருக்கார், அஷ்டமூர்த்தி தரஹா சிவஹா, அவருக்கு இவன் 8வது மூர்த்தியாக இருக்கிறான். இந்த பரமேஸ்வரன் சோமபன்கிறவன், சோமத்தை சோமயாகம் பண்ணுறவங்கிறவன். அப்படி அவன் தீட்சையை செய்தான்னு ராஜசூய யாகத்தை பற்றி 25 ஸ்லோகம் மாககவி 14வது சர்க்கத்தில் 18வது ஸ்லோகம் முதல் சொல்லுகிறார். அதை சொன்னேன் உங்களுக்கு.